உங்க பேத்தி திவ்யாவுக்கு நான் இப்படி பண்ணதுக்கே உங்க ரத்தம்லாம் கொதிக்குதே. அப்போ உங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து என் தங்கச்சி சக்திக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் நான் பழி வாங்கணும்னு நினைச்சா உங்க குடும்பத்தெல்லாம் ஒருத்தவங்க கூட உயிரோட இருக்க முடியாது. எல்லாரையும் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். என்னடா குடிச்சிட்டா இஷ்டத்துக்கும் வளர்வியா? நாங்க என்னடா ஓ தங்கச்சி சக்திக்கு கொடுமை பண்ணோம், துரோகம் பண்ணோம்னு சொல்ற? எங்க குடும்ப துரோகமா பண்ணிச்சு? உன் தங்கச்சி சக்திக்கு எங்க கம்பெனிலேயே கேட்டரிங் கான்ட்ராக்ட் கொடுத்து நல்லபடியா தானடா வச்சிருக்கோம். கத்தி எடுத்து நல்லா முதுகுல குத்திட்டு, ஐயோ நான் தெரியாம குத்திட்டேன், என்ன நானே நல்லா மருந்து போட்டு வரேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. முதல்ல சக்திக்கு என்னாச்சு அத சொல்லு. நல்லா சந்தோஷமா நிம்மதியா போய்கிட்டு இருந்த என் தங்கச்சியோட வாழ்க்கையில என்னைக்கு உங்க பேரன் சிவா வந்தானோ அன்னையில இருந்து எங்க மொத்த குடும்பத்தோட நிம்மதி போயிடுச்சு. என்னடா முதல்ல சக்தின்னு சொன்ன, இப்ப சிவான்னு சொல்ற? என்னடா சொல்ற? வார்த்தையால கூட புருஷன் பொண்டாட்டிய பிரிச்ச பாவம் எனக்கு இருக்க கூடாதுல்ல, அதனாலதான் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றேன். புருஷன் பொண்டாட்டியா? யாருக்கு யாருடா புருஷன்? என்னடா புதுசா புருஷன் பொண்டாட்டி கதையெல்லாம் சொல்ற? நான் ஒன்றும் கதை சொல்லல, உங்களுக்கு திடீர்னு சொல்லவும். நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, அப்படிதான் எல்லாமே தோணும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த என் தங்கச்சி சக்தியை கல்யாணம் பண்ணது உங்க பேர சிவா. டேய் குடிகார பயலே, என்னடா உளர்ற? போய் உங்க வீட்டுல இருக்கவங்ககிட்ட கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே முழுசா புரியும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சிவாவும் சக்தியும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஒரு டிரைவர் வீட்டு பொண்ணு எப்படி இவ்வளவு பெரிய வீட்டு மருமகளா வந்தான்றதுக்காக உங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து என் தங்கச்சியை தினம் தினம் டார்ச்சர் பண்ணாங்க. அந்த குடும்பம் தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியே போய் சந்தோஷமா தனி கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்கேயும் உங்க குடும்பம் அவங்கள சந்தோஷமா இருக்க விடல, துரத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் சிவாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. அந்த மனுஷனோட உயிரை காப்பாற்றணும்னா 35 லட்சம் பணம் வேணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என் தங்கச்சி சக்தியும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான், ஆனா அவ்வளவு பெரிய பணத்தை யாராலையும் ரெடி பண்ண முடியல. அதனால வேற வழியே இல்லாம திவ்யாவோட அம்மா கிட்ட போய் நின்னப்ப அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ கேக்குற 35 லட்சம் பணம் வேணும்னா டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடுன்னாங்க. ஆனா நீ கையெழுத்து போட்டது என் பையன் சிவாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. சிவாவை காப்பாத்தணும்னு என் தங்கச்சியும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டா. இந்த விஷயம் கூட எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அதுக்கப்புறம் என் தங்கச்சி கையெழுத்து போட்ட டைவர்ஸ் பத்திரத்தை காட்டி சிவா கிட்ட போய் சக்திக்கு உன் கூட வாழ பிடிக்கல, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை அவளுக்கு போர் அடிச்சு போச்சுன்னு சொல்லி சிவா கிட்ட இருந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு 1 வருஷம் அவங்க 2 பேரும் அவங்க முடிவுல ஒன்னா இருக்காங்களான்னு பாப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்ப கூட மகாராணி மாதிரி என் தங்கச்சி அந்த வீட்டுல இல்லாம கோர்ட்டு சொன்ன ஒரு வார்த்தையை மதிச்சு அந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி தான் இருந்தான். சரி, அப்பவாது அவளை நிம்மதியா இருக்க விட்டாங்களா? அதுவும் இல்ல. அங்கேயும் டெய்லி அந்த திவ்யாவோட அம்மாவும் அந்த அனிதாவும் சேர்ந்து எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்க தெரியுமா? அது எல்லாத்தையும் என் தங்கச்சி பொறுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் சிவாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரோட காரும் ஒரு பெரிய மலையில இருந்து உருண்டு விழுந்துருச்சு. என் தங்கச்சி துடிச்சு போயிட்டான். என் தங்கச்சி என்கிட்ட போன்ல, அண்ணா எப்படியாவது சிவா சார் நம்ம பார்க்கணும், அவர் உயிரோட தேடி கண்டுபிடிக்கணும், போலீஸ்காரங்களாம் அவங்க கடமையை தான் செய்வாங்க, வாங்கன்னு போய் தேடலான்னு என் தங்கச்சி போன் போட்டு கதறி அழுதான். நான் திவ்யா சக்தி 3 பேரும் தான் போனோம். எப்படியோ சிவாவை கண்டுபிடிச்ச நிம்மதியில நாங்க இருந்தப்ப ஆக்சிடென்ட் ஆன உங்க பேரனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா என் தங்கச்சி சக்தியை மட்டும் மறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு பழைய ஞாபகம் வராது, அப்படி ஞாபகப்படுத்தினா சிவாவோட உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. இந்த உண்மையெல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழி தோண்டி புதைச்சு என் தங்கச்சி துடிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? குடிச்சிட்டு வளரலையே? இது மட்டும் நடக்கல, இதை விட இன்னொரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சு. எங்க அம்மா இறந்து போன சோகத்துல நாங்க யாருமே வெளியே வர்றதுக்குள்ள உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து
சக்திக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அவளை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க. இப்ப சொல்லுங்க, நான் உங்க பேத்திக்கு பண்ணது துரோகமா, இல்ல உங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து என் தங்கச்சிக்கு பண்ணது துரோகமா? நடந்தது எதுவுமே தெரியாம பெருசா நியாயம் பேச வந்துட்டீங்க. போங்க, போய் மொத்த குடும்பமும் சேர்ந்து அடுத்து யாரோட குடும்பத்தை அழிக்கலாம்னு நல்லா யோசிங்க.